அஸ்ஸலாமு அலைக்கும் ப்ரோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த விடாத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சவுதி அரேபியாவில் வேலை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்குற நம்மளை நோக்கி பல வகையிலும் பல முறையிலும் முயற்சி செஞ்சு நம்மள்ட்ட இருந்து பணத்தை அபகரிக்கிறதுக்கான ஒரு குரூப் வந்து எப்பவுமே இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. அவங்களும் விதவிதமான முறையில நம்மள்ட்ட இருந்து பணத்தை அபகரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இது பற்றி நம்மளே பலவிதமான வீடியோக்கள் போட்டிருக்கோம். ஒரு போலீஸ் வேஷம் போட்டு வந்து வண்டியை மறிச்சு காசு பணம் பறிக்கிறது, ஏடிஎம் கார்டை கொடுத்து மாத்துறது அப்படிங்கிற மாதிரி பல வீடியோ வந்து நம்ம யூடியூப்ல ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அது போல நேற்றைய தினம் சகோதரர் ஒருத்தர் நம்மள்ட்ட தொடர்பு கொண்டு ஏமாற்றப்பட்ட விதத்தை வந்து நம்மள்ட்ட சொல்லியிருந்தாரு. அதுக்கான போட்டோ வீடியோஸ்லாம் நம்மள்ட்ட அனுப்பிச்சிருந்தாங்க. இதை பத்தி நீங்க விழிப்புணர்வு வீடியோ போடுங்க ப்ரோ, நம்ம சகோதரர்களை இந்த மாதிரி யாரும் தங்களோட பணத்தை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி வீடியோ போட சொன்னாரு. அவரோட நல்ல எண்ணத்துக்காண்டி இறைவன் அவருக்கு அருள் புரியட்டும். இதை பத்தி விழிப்புணர்வுக்காண்டி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இது போல உங்கள்ட்ட யாராவது அப்ரோச் பண்ணா அலர்ட்டா இருங்க. இல்ல இந்த மாதிரி விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. இதனால நம்ம பணத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை இருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும். இல்லாம இதை உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற யாரோ ஒரு ஆள் விழிப்புணர்வு இருக்கனால தங்களோட பணத்தை இழக்கிறது அவங்க தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வாங்க அப்படி என்ன நடந்ததுன்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். சவுதி அரேபியா சம்பந்தமான சட்டத்திட்டங்கள், வேலைவாய்ப்பு தவிர நீங்கள் நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கலாம், நீங்களே ஏதாவது ஒரு முறையில் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கலாம். கண்டிப்பாக அதில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஆகணும் அப்படின்னா நீங்களும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நமக்கு கமெண்ட்லேயோ நீங்கள் மெசஞ்சர்லையோ எதுலேயோ ஒன்று மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அதை பற்றி வீடியோ போட்டு மக்களை விழிப்புணர்வுப்படுத்துவோம். சம்பவம் நடந்தது எங்கே அப்படின்னா, தமாம்ல இருந்து ஜுபைல் போக வழியில் இருக்கக்கூடிய ரஸ்தான் நூரா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்து நடந்ததுல என்ன விஷயம் அப்படின்னா, மஸ்ரி நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து எமர்ஜென்சி காசு தேவைப்படுது. அதனால நான் வந்து இப்போதான் புது ஃபோன் வாங்கினேன். என்ன ஃபோனை கொடுத்துருக்கா அப்படின்னா iPhone 16 Pro மேக்ஸ் வச்சுருந்துருக்காப்புல. அதை கொண்டே கொடுத்துட்டு iPhone 16 பில்லெல்லாம் காட்டியிருக்காப்புல. பில்லு எல்லாம் காட்டு இந்த மொபைல் விலை அதிகம், எனக்கு இப்போ மெடிக்கல் எமர்ஜென்சினால ஒரு 2500 மட்டும் தேவைப்படுது, நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணியிருக்காரு. நண்பரும் அந்த மொபைலை வாங்கி செக் பண்ணி பார்த்துருக்காரு. மொபைல் ஒரிஜினலு, பில்லு எல்லாமே இருந்திருக்கு. ஓகே அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை பண்ணையில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, என்கிட்ட 2500 ரூபாய் காசு இப்போதைக்கு நீ இல்லை, 1000 ரியால் தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அவருக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம் தானே. அவர் உடனே சரி ஓகே எனக்கு எமர்ஜென்சி, எனக்கு 1000 ரூபாய் கொடு, நான் போனை தர்றேன்னு சொல்ல மாதிரி கேட்டவொன்னா நண்பரும் 1000 ரியால் காசை கொடுத்துருக்காரு. உடனே அவரு தன் நண்பர் கையில இருந்த மொபைலை வாங்கி கொண்டாங்க நான் பேக் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லி பாக்ஸை எடுக்கிற மாதிரி எடுத்து தன்னோட கையில இருந்த ஒரு டேட்டா கேபிள் எடுத்து இதுதான் ஒரிஜினல் ஐபோன் கேபிள் அப்படின்னு சொல்லி அவங்களை கன்வெர்ட் பண்ணிட்டு ஒரிஜினல் மொபைலை அவர் பாக்கெட்ல வச்சுட்டு அந்த டப்பாக்குள்ள ஒரு டம்மி மொபைலை வச்சு நண்பர்கிட்ட கொடுத்துட்டு அவர் அங்கிருந்து உடனே போயிட்டாரு. நண்பரும் அந்த பார்சலை வாங்கிக்கிட்டு அவர் போனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அதுல டேட்டா கேபிள் மொபைல் இருக்கு, ஆனா அது ஒரிஜினல் மொபைலுங்கன்னா பாத்தீங்கன்னா கிடையாது. அது டூப்ளிகேட் டம்மி மொபைலை வச்சு ஏமாத்திட்டு போயிட்டான். கண்டிப்பா அவன் இனி இந்த ஏரியாவில் இருக்கலாம்னாலும் தமாம், ஜுபைல் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கலாம். இல்லை இதே மாதிரி ட்ரிக்ஸ்ல நமக்கு எங்க வேணா எந்த நாட்டில் இருக்கிற ஆளுங்க வேணா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால மக்களே, இந்த மாதிரி யாரோ ஒரு ஆள் வந்து எமர்ஜென்சி இந்த மாதிரி ஃபோன் வச்சுட்டு காசை கொடு அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா விழிப்புணர்வாக இருந்துக்குங்க. எவ்வளோ எமர்ஜென்சி வந்தாலும் விற்கிறதுக்கான ஐபோன் விற்கிறது டைரெக்டாக அவங்க ஷோரூம்லேயே கான்டாக்ட் பண்ணி விற்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க. ஆனால் அவங்க இப்படி நம்மள்ட்ட அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஏமாத்து வேலை. அதனால ஐபோனு அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ஏமாந்துடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு யாருக்காவது பயன்படும். மேலும் இது போல சவுதி அரேபியா பற்றி வேற ஒரு சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.